லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். உதயநிதியின் ஆபாச பேச்சு, அமைச்சர்கள் கடும் கண்டனம். தஞ்சையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முதல்வர் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு அமைச்சர் ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: எதிர்க்கட்சித் தலைவர் என்ற மாண்பும் மரபும் மிக்க மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அடக்கமும் நாவடக்கமும் இல்லாத ஒருவரா நம் தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்திருக்க முடியும்? எல்லை மீறி இழிவாக பேசியவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக் கற்றுக் கொடுத்து எங்களை கட்டுப்படுத்தி வளர்க்கும் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயை இப்படி அனாவசியமாகவும் அநாகரிகமாகவும் தொட்டவர்கள் நிலை என்னவாயிற்று என்பதை யாராக இருந்தாலும் உணர்ந்தே ஆக வேண்டும். முதல்வர் விஜய் சொல்வது போல் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர், யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம் என கூறியுள்ளார். இதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணாதுரை தனது தமிழ் புலமையால் கட்டியெழுப்பிய திமுகவை தனது ஆபாச மொழியாலும் இரட்டை அர்த்த பேச்சுகளாலும் அழித்து வருகிறார் ஆபாச நிதி. அடிப்படை மனித மாண்பு கொஞ்சம் கூட இல்லாமல் தரங்கெட்டத்தனமாக மேடையில் பேசியிருக்கிறார். பெண்கள் பற்றி அவர் கொண்டிருக்கும் வக்கிர சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமான அவரது ஆபாச பேச்சு கேட்பவர்களை காது கூச செய்கிறது. இதுபோன்ற இழிவான பேச்சுகளை தமிழகத்தின் எந்த ஒரு தாய்மார்களும் அக்கா தங்கைகளும் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுபோன்ற நபர்களின் ஆதிக்க சிந்தனையால் தான் திமுகவை இந்த தேர்தலில் தமிழக பெண்கள் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் இப்போது பொது மேடையிலேயே தனது குரூர எண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கும் ஆபாச நிதியை தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியலில் இருந்தே துடைத்தெறிவார்கள் என கூறியுள்ளார். பெண்களின் கண்ணியத்தை குலைக்கும் உதயநிதியின் பேச்சு ஏற்க முடியாதது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். உதயநிதியின் டபுள் மீனிங் பேச்சு, தலைவர்கள் கொந்தளிப்பு, சிந்தனை இவ்வளவு அழுக்கா? தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பிரச்சனையை முன்னிறுத்தி தஞ்சையில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி தலைமை தாங்கினார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாகவும் காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி, கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் வரவேண்டிய நிலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் முதல்வர் இதுகுறித்து பேசாமல் திமுக மீது என்ன வழக்கு போடலாம் என்பதில்தான் கவனம் செலுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் நடிகை ஒருவரின் பெயரை முழக்கமாக எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உதயநிதி பேசியது சர்ச்சையாகி உள்ளது. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த கருத்தை எதிர்க்கட்சிகள் இரட்டை அர்த்தம் கொண்டதாக விமர்சித்துள்ளன. குறிப்பாக பாஜக இந்த பேச்சு அரசியல் நாகரிகத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்ட அறிக்கை: தமிழக அரசியலில் சிலர் பேசும் கருத்துக்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இன்று காவிரிக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி காவிரி போராட்டத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றோ தமிழ்நாட்டிற்கான உரிமை கிடைக்கவில்லை என்றோ எந்தவித கவலையும் இல்லாமல் கேட்கவே கூசுமளவிற்கு கொச்சையான வார்த்தைகளை முதல்வர் விஜயை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் மோசமான உள்ளர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசியிருப்பது கட்சி எல்லை கடந்து அனைவரும் கண்டிக்கத்தக்கது. எவ்வளவு மாற்று கருத்துகள் மாற்று சிந்தனைகள் இருந்தாலும் விமர்சிக்கும் பொழுது சிந்தனையில் ஒரு தூய்மை தேவை. சிந்தனை எவ்வளவு அழுக்காக இருந்தால் அது திமுகவிற்கு நல்லதல்ல.
அவர்கள் தரம் உயரும் என்று எதிர்பார்ப்பதிலும் நியாயமில்லை என்றே தோன்றுகிறது. அரசியல் நாகரிகத்தையும் பேச்சு நாகரிகத்தையும் கடைபிடிப்பதே மக்கள் விரும்பும் நாகரிகம். மோசமாக விமர்சனம் செய்துவிட்டு சிறையில் இருப்பதையும் ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதையும் பெருமை என்று நினைக்கும் இவர்களிடம் வேறு எதைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். ஐஏஎஸ் விசாகன் தலைமறைவு தேடுகிறது போலீஸ். திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் மது கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல கோடி முறைகேடு நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது நெருங்கிய நண்பர் ரதேஷ் ராஜ் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான விசாகன் உட்பட 7 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ளார். செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்களான கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தேடப்படும் ரதேஷ் ராஜ், ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் உள்ளிட்டோர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களுக்கும் முறைகேட்டுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதால் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. அவர்களை தேடி வருகிறோம். விசாகன் மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் அவர் வீட்டில் இல்லை, எங்கே இருக்கிறார் என்பது குறித்து விசாரிக்கிறோம் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறினர். முதல்வர் விஜயை சந்திக்காத ராகுல், காரணம் என்ன? மாமல்லபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்க தமிழகத்திற்கு ராகுல் வந்தார். சென்னையில் தமிழக முதல்வர் விஜயை ராகுல் சந்திப்பார் என தகவல் பரவியது. ஆனால் சென்னைக்கு வந்த ராகுல் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ராகுலின் சென்னை நிகழ்ச்சி நிரலில் விஜயை சந்திக்கும் திட்டம் இல்லை என்பதை தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே கூறிவிட்டார். விஜய், ராகுல் இருவரும் சந்திக்காததற்கு கருத்து வேறுபாடு காரணமல்ல. இண்டி கூட்டணியில் இணைவது குறித்து தாவேக தலைமை எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. தமிழகத்தில் தாவேக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலும் இண்டி கூட்டணியில் இணைவதாக தாவேக இதுவரை அறிவிக்கவில்லை. தமிழகத்தை மையப்படுத்தி தனித்த அரசியல் அடையாளத்தை முன்னிலைப்படுத்த தாவேக விரும்புகிறது. மேலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் எனவும் தாவேக கருதுவதால் இண்டி கூட்டணியில் சேர அவசரம் காட்டவில்லை. இண்டி கூட்டணியில் தாவேக இணைவது குறித்து விஜய் முடிவெடுக்காமல் இருப்பதால் சென்னைக்கு வந்த ராகுலை அவர் சந்திக்க திட்டமிடவில்லை என்று அவர்கள் கூறினர். ஜூலையில் எகிரிய இபி பில், காரணம் இதுதான். ஜூலையில் வழக்கத்தை விட அதிக மின் கட்டணம் வந்துள்ளதாக பல வீடுகளின் உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 9,60,000 வீடுகளில் மே மாதத்தை விட அதிக மின் கட்டணம் வந்துள்ளது. அதில் 3,70,000 வீடுகளில் 3 மடங்கு மேல் பில் எகிரியுள்ளது. இதற்கு லோ வோல்டேஜ் பிரச்சனையும் ஒரு காரணம் என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ஒரு டிரான்ஸ்பார்மரில் இருந்து அதன் திறனுக்கு ஏற்ப எத்தனை வீடுகளுக்கு சப்ளை செய்யப்பட வேண்டுமோ அந்த எண்ணிக்கையில் மட்டுமே விநியோகம் செய்யப்பட வேண்டும். அதைவிட அதிக வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்தால் லோ வோல்டேஜ் பாதிப்பு ஏற்படும். இந்த பிரச்சனை பல இடங்களில் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் வீடுகளில் ஃபேன், மிக்சி, மோட்டார் பம்ப் உள்ளிட்ட சாதனங்கள் இயக்க கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. சராசரியாக 10% வரை கூடுதலாக பயன்படுத்தப்படும் நிலை ஏற்படுகிறது. அதற்கு ஏற்ப மின் கட்டணமும் அதிகரிக்கும். மின் கட்டணம் அதிகம் வந்துள்ள வீடுகளின் மீட்டர்களை ஆய்வு செய்வது போல் அந்த இடங்களில் உள்ள மின் விநியோக சாதனங்களையும் ஆய்வு செய்ய உள்ளோம். பிரச்சனை இருந்தால் புதிய டிரான்ஸ்பார்மர் நிறுவுவது உள்ளிட்ட பணிகளை செய்ய உள்ளோம் என்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருஞான சம்பந்தர் சித்திர கவிகள் உடைப்பு, பக்தர்கள் கொந்தளிப்பு. உலக அளவில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17 நடக்கிறது. கடந்த 2018 பிப்ரவரி 2 தீப்பற்றிய வீரவ சந்தராயர் மண்டப சீரமைப்பு பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்தையொட்டி பசுபதீஸ்வரர் சன்னதி உள்ளது. இதன் ஒரு பகுதியில் திருஞான சம்பந்தர் அருளிய திரு 7 கூற்றிருக்கையின் சித்திரக்கவி தேர்வடிவில் மார்பிள் கல்லில் செதுக்கப்பட்டு ஒட்டப்பட்டிருந்தது. திருப்பணி என்ற பெயரில் சித்திரரத கவிக்கல்லையும் அருகில் உள்ள சுவரையும் இடித்துவிட்டதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆலயம் காப்போம் ஒருங்கிணைப்பாளர் தினகரன் கூறுகையில், எதற்காக யார் இதை உடைத்தார்கள் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும். திருப்பணி என்ற பெயரில் பழமைகளை சிதைப்பது கண்டிக்கத்தக்கது. கோயிலின் பாதுகாப்பையும் பழமையையும் சிதைப்பதை ஏற்க முடியாது என்றார். கோவில் தரப்பில் கேட்டபோது வீரவ சந்தராயர் மண்டபம் சீரமைப்பு பணிக்காக தூண்கள் கொண்டு வருவதற்காக சுவர் உடைக்கப்பட்டது. விரைவில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். தேர் வடிவிலான சித்திரக்கவியும் புதிதாக அமைக்கப்படும் என்றனர்.